காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். கோமு மீட்டிங் இருக்கு கோமு. மீட்டிங் இருக்குன்னா நீ போய் அட்டெண்ட் பண்ணு. நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியாம நான் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன். அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்ன? நான் வர சொல்லல, அவர்தான் போன் போட்டு வர சொன்னாரு. அவரை பிடிச்சி என்னன்னு கேளு. முத்து, போகும்போது எனக்கு ஒரு கேப் மட்டும் புக் பண்ணி கொடுத்துட்டு போயிரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு கேப் நம்பர். அந்த ஆளையும் வந்தவரை விரட்டி விட்டுட்டாரு. நம்ம திருப்பி கூப்பிட்டா அந்த அண்ணனும் வரமாட்டாரு. கேப் வந்ததும் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட்டு இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காட்டி இன்னைக்கு நீ என்னன்னு கேளு. கோமு, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க, வேண்டாம். வேண்டாம்னா அதை எப்படி சும்மா விடுறது? எப்ப பாரு என்ன போட்டு பாடா படுத்துறது. ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அங்க பாரு, முழிய பாரு, முழிய பாரு, எப்படி உருட்டுறாருன்னு பாரு. நான் ஒண்ணுமே பண்ணலமா வெண்ணிலா. நீ இப்படித்தானே ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க. ஏ கோமு இடியட், நடு ரோட்ல உட்கார்ந்து எப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஒண்ணு யாராவது இப்படி பண்ண தெரியும் உனக்கு? ஏ கத்தாத பக்கி. சரி, கத்தல, மெதுவாவே பேசுறேன். எனக்கு ஒரு கேப் புக் பண்ணி கொடு. கோமு, கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாம் கோமு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்க சாருக்கு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. ஒருவேளை அதனால இவர் மைண்ட் என்னமோ டிஸ்டர்ப் ஆயிருந்திருக்கலாம். ப்ளீஸ் கோமு, இதை பெருசு பண்ணாம விட்டுருங்க. ஆக்சிடென்ட் ஆயிருந்ததா? ஆமா, ஆக்சிடென்ட் ஆகி கோமாவில் இருந்தாரு. இப்பதான் கொஞ்சம் நல்லா நடமாடுறாரு. பாவம், அவரை விட்டுருங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. நாங்கெல்லாம் இவர் பொழைச்சி எந்திரிச்சு வருவாருன்னு நினைச்சே பார்க்கல தெரியுமா? ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ இப்ப இன்னைக்கு கண்ணு முன்னாடி நின்றுகிட்டு இருக்காரு. என்னமோ இவருக்கு ஆயிருக்கு. அது என்னன்னு அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி பார்க்க சொல்லுவோம். நீங்க இதை பெருசுப்படுத்தாதீங்க கோமோ. அச்சச்சோ, அப்படியா? ப்ளீஸ் கோமோ, இதை பெருசுப்படுத்தாதீங்க. அப்படின்னா அவரை என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க. அவருக்கு தான் என்ன பண்றோம்னே தெரிய மாட்டேங்குது இல்ல, அப்புறம் எப்படி சாரி கேட்பாரு? நான் அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசுறேன். இன்னமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாரு. ப்ளீஸ் கோமோ. வெண்ணிலா, என்னம்மா ரொம்ப நேரமா தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்னன்னு பாத்துருவோம். சார் வேண்டாம் சார், பொம்பளை பிள்ளை. என்ன வெண்ணிலா, நீ அங்கிட்டும் பேசுற இங்கிட்டும் பேசுற? இருங்கங்க, அவருக்கு ஏத்த மாதிரி தானே அவர்கிட்ட பேச முடியும். அவருக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இல்ல. ஓ அப்படியா, சரி சரி சார், போதும் சார், இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருவோம். நான் விடுறதுக்கு ரெடி தான். ஆனா அந்த பொண்ணு திரும்ப திரும்ப என் மேல ஏதோ பழி சுமத்திக்கிட்டே இருக்கு. இன்னமே அப்படி பண்ண மாட்டா சார், இன்னமே அப்படி பண்ண மாட்டா. நம்பலாமா? நம்பலாம் சார், கண்டிப்பா நம்பலாம். கோமுவுக்கு நான் கேரண்டி. சரிம்மா வெண்ணிலா, உனக்காக விடுறேன். ஓகே, ப்ராப்ளம் எல்லாம் கிளியரா? மீட்டிங்க்கு நேரமாச்சு, போகலாமா? ஊரே கூடி ஒப்பாரி வச்சாலும் இவனுக்கு இவன் மீட்டிங் தான் முக்கியம். கார்ல ஏறு இடியட். பாரு, இந்த இவர் காருக்குள்ள என் பேக் இருக்கு, எடுத்துட்டு வரேன். ஏய் முத்து முத்து, அப்புறம் இன்னொரு விஷயம்டா. என்ன? அதான் இந்த வினய் மாடு 2 ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி என்னை கடத்துறதுக்கு பிளான் போட்டான்ல, பேசாம நம்ம வெற்றி சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? பண்ணலாம், பட் அவன் ஒத்துக்குவானா? ப்ரூஃப் இல்லையில. அதானையா, பிடிச்சு வச்சவனையும் விட்டுட்டேன் இந்த ஆளால. இப்ப என்ன செய்வோம் முத்து? இப்படியே போய்கிட்டு இருக்கானே. இதை நேர்ல பார்த்த யாராவது ஒரு ஆள் சாட்சி சொல்லணும். சார் நீங்க சொல்றீங்களா? என்ன சொல்லணும்? இல்ல, நீங்க வரும்போது கோமு கிட்ட 2 பேரும் கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, நான் வரும்போது அந்த பொண்ணு தனியா தான் நின்றுகிட்டு இருந்தது. இவர் வரும்போது நான் ஒருத்தனை பிடிச்சு வச்சிருந்தேன், கால் கடையில போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்தேன். போய் சொல்றா, மறுபடியும் போய் சொல்றா. நான் வரும்போது இவ தனியா தான் நின்றுகிட்டு இருந்தா. இல்ல முத்து, இவர் கார் வந்து நிக்கவும் நான் பேன்னு பார்த்தனா, அந்த கேப்ல அவன் எஞ்சி ஓடிட்டான். ஷோ, சரி கார்ல ஏறு, போலாம். அடே அப்ப இந்த வினய் மாடு அவன் எதுலயாவது சிக்குவான். நீ வா, கிளம்பலாம், மீட்டிங்க்கு நேரமாச்சு. மீட்டிங்க்கு நேரமாச்சா? சரி வா. வெண்ணிலா வா, கார்ல ஏறு. சார் பார்க்கலாம் சார். ஓகே பாய். சார் ஆர் ஓகே? என்னம்மா வெண்ணிலா, அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நீ நம்புறியா? இல்ல சார், உங்களுக்கு ஹெல்த் ஓகேவான்னு கேட்டேன். யா ஐ அம் ஃபைன். ஓகே சார், சரி நாங்க கிளம்புறோம், காலேஜ்ல பார்க்கலாம். ஓகேம்மா, ஓகே. அம்மனி, கோயம்புத்தூர் அம்மனி, என்ன பண்றீங்கோ? பெங்களூர் பொண்ணு. அடே, நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அனுப்ப சொல்லி சித்தி கிட்ட சொல்லியிருந்தேன். அதான் அவங்க அனுப்பி விட்டுருக்காங்க. செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் சரியா இருக்கான்னு. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அது உங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மாவா? எங்க அம்மா உனக்கு யாரு? உங்க அம்மா எனக்கு என்ன என்ன சொல்லணும்? என்ன சொல்லுவ? அத்தைன்னு சொல்லணுமா? அத்தைன்னு சொல்லலாம், அம்மான்னு சொல்லலாம்.
இல்ல நான் அத்தைன்னே சொல்றேன். ஏன் அம்மான்னு சொல்ல தெரியும் இல்லையா? எனக்கு அம்மான்னு கூப்பிடுறத விட அத்தைன்னு கூப்பிட தான் பிடிக்குது. சரிம்மா, உனக்கு எப்படி கூப்பிடணும்னு பிடிக்குதோ அப்படியே கூப்பிடு. ம். அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதுக்கு அனுப்பி விட சொன்னேன்னா, எதுக்கு? இல்லை இங்கே ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வீட்டில் சும்மையே உட்காந்துருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. வேலையும் அதிகமாக இல்லை. சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டா கொட்டு கொட்டுன்னு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. பேசாமல் வேலைக்கு போகட்டுமா? வேலைக்கு போகணுமா? போனால் நல்லா இருக்கும்ல. உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது வேகன்சி இருக்குமா? எங்க ஆபீஸ்ல இப்போதைக்கு வேகன்சி இல்லையே. நான் வேணா பக்கத்துல ஏதாவது கேட்கட்டுமா? ம். ஜூசி, இன்னமும் எண்ணி தான் என்கிட்ட பேசணுமா? கொஞ்சம் ஃப்ரீயா தான் பேசேன். ஆ, நான் ஃப்ரீயாக பேச பேச நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வரீங்க பார்த்தீங்களா? இந்த முன்னாடியெல்லாம் அங்கே உட்காந்து தான் என்கிட்ட பேசுவீங்க. இப்போ பாருங்க, இங்கே வந்துட்டீங்க. வரக்கூடாதா? இல்லை வரலாம். ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எதுக்குமா? இல்லை நீங்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டீங்க தெரியும். எந்த மாதிரி பண்ண மாட்டேன்? அச்சச்சோ, நான் வேற ஒரு பிளான்ல வந்தேன். வேற பிளானா? என்னது? ரூம் கதவை எல்லாம் சாத்திட்டு ஒன்னு இன்னைக்கு ரேப் பண்ணலாங்கிற ஐடியால வந்தேன். ரேப்பா? ஆமா, அதனாலதான் கதவையெல்லாம் சாத்திட்டு வந்தேன் வரும்போது. இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்க, பொய் சொல்கிறீங்க. பொய் இல்ல, நிஜம். இப்படியெல்லாம் பேசுனா அப்புறம் நான் ஊருக்கு போயிடுவேன். ஏய், அழுகை நிறுத்து. பொய் தானே? பொய்தாம்மா, பொய்தான். சும்மா சொன்னேன், அழுகை நிறுத்து. அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க என்ன. சரிம்மா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் பேசினாலே எனக்கெல்லாம் பிடிக்காது தெரியுமா? தெரியுமா, உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். இங்க பாரு சாரு, நீ என் கூட இல்லாத போதே உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்னால தாங்க முடியாது. பக்கத்துல உன்னை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்துவேனா? சாரு, இங்க வாவேன். ம்ஹும். சரி, வர வேண்டாம். சரி, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஆமாம், இந்த அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ 10th +2 எல்லாம் எவ்வளவு மார்க்கு? நானா 10th 468, அப்புறம் +2 1000 இந்த பார்க்குறேன் இருங்க. 1000 பாரா. ஆமாம் 1110. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா? ஆமாம். நீங்கள்? மேத்ஸ் குரூப். என்னையும் மேத்ஸ் குரூப் தான் எடுக்க சொன்னாங்க. எனக்கு எங்கள் ஸ்கூலில் அப்போ தான் புதுசாக கம்ப்யூட்டர் லேப் வந்துருந்துச்சா, அதை பார்த்ததுலேருந்து ஒரே ஆசை அதுக்குள்ளே போய் எப்படியாவது படிக்கணும்னு. அதுக்காகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தனே. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்க ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் லேபே இல்லையா? ஆஹா, கிடையாது. ஏன் சாரு, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அம்மா அப்பா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கமலை பிடிச்சிருக்கா? தள்ளி உட்காருறீங்களா? ஏன் சாரு, பிடிக்கலையா? தள்ளி உட்காருங்க, இன்னும் தள்ளி உட்காருங்க. போதுமா, இருந்த இடத்துக்கே வந்துட்டேன். இதுக்கு தான் நான் உங்ககிட்ட ஃப்ரீயாக பேசுகிறதே இல்லை. பேசுனா உடனே இப்படி பக்கத்தில் வந்து உட்காந்துருவீங்க. ஏன் சாரு, நம்ம பக்கத்துல வந்து உட்கார கூடாதா? அப்படி ஒன்னு என்ன பண்ணிருவேன்? இல்லை, என் பக்கத்தில் வந்து உட்காந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்கு. ஏன் சாரு, இதுக்கு அப்படி பேசுற? முன்னாடியாவது எனக்கு தோஷம் மட்டும்தான் இருந்தது, இப்போ ராசி இல்லாதவளாகவும் ஆயிட்டேன் பார்த்தீங்களா? என் தோஷத்துக்கு பொருத்தமான தோஷம் உள்ள மாப்பிள்ளையை கட்டுனா யாருக்கும் எதுவும் ஆகாது, எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா நான் ராசி இல்லாதவ தானே. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என் பக்கத்தில் வந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிரும். என் பக்கத்தில் வராதீங்க என்ன. உங்களை தாங்க. யாருன்னே தெரியாத நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க. அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் நினைப்பேன்ல. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கோச்சுக்கிட்டாரோ? மதியக்கா, வீட்டுக்கு போவோமா? நேரமாச்சு. அவர் இப்ப வந்துருவார்ல கண்ணா, வர விட்டு டீ போட்டு கொடுத்துட்டு கிளம்புவோம். நீங்க இங்க தனியா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் உங்களை வையதான் செய்வாரு. அதான் துணைக்கு நீ இருக்கேல கண்ணா. நான் சின்ன பிள்ளை தானே. நீ தானே அன்னைக்கு சொன்ன பாப்பா பிறக்கிற போது ஓடி போய் ஆட்டோவை கூட்டிட்டு வந்துருவேன், ஆஸ்பத்திரியில சேர்த்துருவேன்னு. ஆமா சொன்னேன். இருந்தாலும் உங்களை வெளியே ரொம்ப கூட்டிட்டு போக கூடாதுன்னு சார் சொல்லிட்டு போயிருக்காருல. நீ எதுக்கு அவரை சாரு சாருன்னு கூப்பிடுற, என்னை அக்கா அக்கான்னு கூப்பிடுற? அழகா அப்பா அம்மான்னு கூப்பிடலாம்ல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, அப்படின்னா அப்பா அம்மான்னு கூப்பிட வேண்டாம், வெற்றியப்பா மதியம்மான்னு கூப்பிடுறியா? வெற்றியப்பா அப்படியா? எங்க என்னையும் ஒரு அப்படி கூப்பிடு. மதியம்மா. நல்லா இருக்குடா கண்ணா, அப்படியே கூப்பிடேன். வெற்றி சாருக்கு பிடிக்குமா? பிடிக்குமே. அப்படின்னா கூப்பிட்டுருவோம்.
மதி நீ இங்கே இருக்க, உன்னை தேடி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். வெற்றி, உங்களுக்கு டீ போட்டுட்டு டிஃபன் செஞ்சு வைக்கலான்னு நானும் கண்ணனும் வந்தோம். கண்ணா, வெற்றியப்பா, நான் சொன்னேன், மதியம்மா கேட்கவே இல்ல. கண்ணா இப்ப என்ன சொல்லி கூப்பிட்ட? வெற்றியப்பா, அப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமா? அப்படியே கூப்பிடுறா கண்ணா. சரி. மதி, உன்னை தனியா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அதான் துணைக்கு பெரிய மனுஷனை கூட்டிட்டு வந்திருக்கேன்ல. அவன் சின்ன பையன்மா, அவனுக்கு என்ன தெரியும்? நல்லா சொல்லுங்க, நான் சொல்லியும் கேட்கவே இல்ல. சரி இந்தா இது என்னது? நட்ஸ்டா கண்ணா. NUTS நட்ஸ் அப்படின்னா? வெற்றியப்பா, இது எனக்கு சாப்பிடணும் போல இருந்தா 2 எடுத்து சாப்பிட்டுக்கிடலாமா? உனக்கும் அம்மாவுக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா சாப்பிடுங்க என்ன. அப்படின்னா உங்களுக்கு? நீங்க நல்லா சாப்பிட்டா தானே திருடன் எல்லாம் ஓடி ஓடி பிடிக்க முடியும். சரி அப்ப 3 பேரும் உட்காந்து சாப்பிடுவோமா? 3 பேர் இல்ல, 4 பேரு. ஆமா ஆமா 4 பேரும் உட்காந்து சாப்பிடுவோமா? ம், சரி நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரட்டா? வாங்க வெற்றி. நானு இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. நல்லா இருக்கும்டா கண்ணா, இந்தா எடுத்து சாப்பிடு. வெற்றியப்பா வரட்டும். சரி வரட்டும். டீ எடுத்துட்டு வரலையா வெற்றி? குடிச்சிட்டேன். ஆறி இருந்துச்சு, அப்படியே ஒரே மடக்கா குடிச்சிட்டு வந்துட்டேன். போட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, சொல்லி இருந்தா சுட வச்சிருப்பேன்ல. இருக்கட்டும் பரவாயில்ல. சரி மதி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது என்ன. நான் தான் வேலை முடிச்சுட்டு பாக்குறதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு வருவேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குமா, கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி இனிமே வரல. உன் தங்கச்சிக்கு போன் போட்டு பேசுனியா? பேசுனேன் வெற்றி. வெற்றியப்பா, இப்ப போன்ல நேராவே பார்த்து பேசுறாங்கல்ல, அப்படிதான் பேசுறோம் தினமும். சரிடா வீடியோ காலா? ஆமா அதுதான். அங்க ஒரு மாமா இருப்பாங்கல்ல, அவங்களும் என் கூட பேசுனாங்க. யாரு கற்பனை சொல்றானா? ஆமா வெற்றி. சரி மாமா என்ன சொன்னாரு? எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாரு. நம்ம ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துருவோமா? கூப்பிட்டுட்டாங்கல்ல. சரி போயிட்டு வந்துருவோம். வீட்டு படம்லாம் எழுதிட்டியா கண்ணா? எழுதிட்டு தான் இங்க வந்தோம். வந்துட்டு உங்களுக்கு உப்புமா கிண்டி வச்சிட்டு டீயை போட்டுட்டு நீங்க வருவீங்கன்னு இங்க திருநெல்வேலியே உட்கார்ந்துருக்கோம். ஆமா வெற்றி, சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா, உப்புமா கலரி ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிறீங்களா? சரிம்மா. குழந்தை பிறந்ததும் ஒரு 3 மாசத்துல நான் இங்க வந்துடுறேன் வெற்றி, என்னை கூட்டிட்டு வந்துருங்க. சரி ஆனா சமாளிச்சிருவியா? அதெல்லாம் சமாளிச்சிரலாம், நான் இருக்கேன்ல துணைக்கு. கண்ணா நீ ஸ்கூலுக்கு போகணும்லடா, பகல்ல யார் பாத்துக்குவாங்க? ஆமா, அப்ப ஸ்கூலுக்கு போகும்போது பாப்பாவை கூட்டிட்டு போயிடலாமா? அங்க போனா பாப்பா அழுவாளே. பாட்டி வர்றாங்களான்னு கேப்போமா? ஆனா அவங்க உங்க மதனியையும் பாக்கணும்லமா. பாப்போம் வெற்றி, அம்மா வர்றாங்களான்னு கேட்போம், இல்லைன்னா வீட்டோட இருந்து வேலை பாக்குறதுக்கு யாராவது பாப்போம். அப்படி செய்யலாம். சரி பாப்போமா? நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கிடலாம், எதுக்கு ஒரு ஆளு? அதான் அன்னைக்கு அக்கா சொன்ன மாதிரி நீ பிரசவம் மட்டும் இல்ல, பிள்ளையவே வளர்த்துருவ. இல்ல வெற்றியப்பா, நம்ம 4 பேரு தானே, அதனால சொன்னேன். சரி எப்படினாலும் சரி, எனக்கு ஒண்ணுமில்ல. பெரிய மனுஷன் தோத்து போவான்டா உங்ககிட்ட பேசுறதுல. நம்ம பரவாயில்ல வெற்றி, ஸ்கூல்ல ஐஸ்வர்யா பாடுதான் திண்டாட்டம். ரொம்ப படுத்துறானா? இல்ல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி முடியலையாம், ஐசு தினமும் வந்து புலம்பிட்டு போறா. இந்த காலத்து பிள்ளைங்களே அப்படித்தான். சரிம்மா நேரம் ஆச்சு, வா கிளம்பு, கொண்டே விடுறேன். போலாம் வெற்றி. போலாம். மதி சொன்னது ஞாபகம், நாளைக்கெல்லாம் இங்க வர வேண்டாம், நானே அம்மா வீட்டுக்கு வரேன் வேலை முடிஞ்சதும். சரி வரல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க வெற்றி, பாத்துக்கிறேன். நீங்க லீவுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுமா, 2 வாரம் லீவு போட்டிருக்கேன். 2 வாரமா? ஐ ஜாலி. சரி கிளம்புங்க வாங்க, எந்திரிங்க, இருட்டுறதுக்குள்ள வீட்டுல கொண்டே விடுறேன். கிளம்பிட்டேன். மொத்தத்துல இவ போய் சொல்றாளா அவர் போய் சொல்றாரானே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. ஆனா அன்னைக்கு வீட்டுக்கு போனப்போ சார் தான் அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசினாருன்னு சொன்னீங்க. ஆமா அன்னைக்கு நாங்க அவர் வீட்டுல பாக்கும்போது அவர் அப்படித்தான் பண்ணாரு. என்ன வேணிலா? ஆமா, எனக்கு என்னமோ சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் கோமாவில் இருந்தார்ல, அதனால இந்த மாதிரி மென்டலா அஃபெக்ட் ஆகியிருக்காரோ என்னமோன்னு தோணுது. அப்படினால எப்படி இப்படி மாத்தி மாத்தி பேசுவாங்க? கோமாவும் அப்படி மாத்தி மாத்தி சொல்ற பொண்ணு இல்லைல்ல. அதான் மைனி, இதுக்கு நடுவுல இந்த விக்கி வேற செம்ம டார்ச்சர் அவளுக்கு. ஆனா கோமு எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா தம்பி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, விக்கிய பார்க்கும்போது மட்டும்தான் வசந்தன் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு தோணுது. அட ஆமா மாமா, ஆமா அப்படிதான், நீங்க சொல்ற மாதிரி தான். கரெக்ட் மாமா, அவர் கோமுவை பார்க்கும்போது நார்மலா தான் இருக்காரு. எப்பெல்லாம் விக்னேஷை பாக்குறாரோ அப்ப மட்டும்தான் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாரு. அதே மாதிரி விக்னேஷ் அவர் கண்ணை விட்டு மறைஞ்சதும் மறுபடியும் நார்மல் ஆயிடுறாரு. ஆமா வெண்ணிலா,
நம்ம அன்னைக்கு சார் வீட்டுக்கு போயிருந்தப்போ டென்ஷன்லயும் குழப்பத்திலையும் இருந்ததுனால இந்த விஷயத்த சரியா நோட் பண்ணல முத்து. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த கல்யாண பேனர்ல கோமு பக்கத்துல விக்னேஷ் நிக்கிறத பார்த்ததும் காரை நிப்பாட்டிட்டு இறங்கி கல்யாண மண்டபத்துக்குள்ள போயிருக்காரு. அதே நினைப்புல கோமு கைப்பிடிச்சு இழுத்து காருக்குள்ள போட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு போய் அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல, படுத்துட்டாரு, தூங்கிட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போய் எழுப்பணுமா? அவர் எந்திரிச்சாரா? அப்போ எதுவுமே தெரியாத மாதிரி தானே இருந்தாரு. அதாவது நார்மலா இருந்தாரு. ஆமா, நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கரெக்டா விக்னேஷ் வந்த உடனே டோட்டலா மாறிட்டாரு. அப்பதான் கோமுவை அவர் குட்டின்னு சொன்னாரு. யா பேபி, யூ ஆர் கரெக்ட். விக்னேஷ் போன அடுத்த செகண்டே அவர் மறுபடியும் நார்மல் ஆயிட்டு கோமுவை யாருன்னு கேட்டாரு. எஸ் எஸ். அப்போ விக்னேஷ் முகத்தை எப்பெல்லாம் சார் பாக்குறாரோ அப்ப மட்டும்தான் இந்த மாதிரி அப்நார்மலா பிஹேவ் பண்றாரு. கரெக்ட் மாமா, ஒரே அடியில பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. நீங்க சொன்னதையெல்லாம் வச்சு சொன்னேம்மா. அதானே மாமா, எங்களுக்கு அது தோணலைல. அதான் நீங்க அந்த நேரத்துல டென்ஷன்லயும் குழப்பத்திலயும் இருந்திருப்பீங்க, எதையும் யோசிக்க தோணி இருக்காது. இப்ப இந்த விஷயத்த அவங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்றது? ஆமா, அவர் பேரண்ட்ஸ் கிட்டயே போயிட்டு உங்க பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு, அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு நம்ம எப்படி சொல்றது? ஆனா அவங்களும் தானே அன்னைக்கு வீட்டுல இருந்தாங்க. அப்ப அவங்களுமே இந்த விஷயத்தினால கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அப்படின்னு நம்ம சொன்ன உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ சம்திங் என்னமோ நடந்திருக்கு. ஏங்க, கோமுவை அவங்க அப்பா மட்டும்தாங்க குட்டி குட்டின்னு கூப்பிடுவாரு. அது எப்படிக்கா உங்களுக்கு தெரியும்? உங்க கல்யாண ரிசப்ஷன்ல கோமுவுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருந்தது. அப்ப கோமு பேசும்போது நான் கேட்டேன். நான் தான் குறுக்க முறுக்க ஐஸ்கிரீம் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன்ல. ஆமா. அப்படின்னா எங்க சார் அன்னைக்கு கல்யாண ரிசப்ஷனுக்கு வந்தார்ல, அப்பவே கோமுவை பார்த்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ ஒண்ணுமே பண்ணல பாத்தீங்களா? என்ன முத்து, இப்ப கோமு சொல்ற மாதிரி சார் வேணுக்குன்னு அவகிட்ட வம்பு பண்ற மாதிரி இருந்தா அப்பவே பண்ணி இருந்திருக்கணும்ல. சரி, ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது இத பத்தி உங்க சாரோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லலாம். டேய், பால் குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேங்க. சரி, போய் தூங்குறீங்களா? ம். என்னில நீங்க படிச்சிட்டீங்களாமா? முடிச்சாச்சு மாமா. சரி, அப்ப நேரத்திலே போய் தூங்குங்க, போங்க. சரிங்க மாமா. அக்கா குட் நைட். குட் நைட் வெண்ணிலா. நாளைக்கு லஞ்சுக்கு கொண்டக்கடலை குழம்பு வைக்கட்டுமா? ஊற போட்டுறட்டா? நாளைக்கு விடிஞ்சு பார்த்துக்கிடலாம்லக்கா. இல்ல, அந்த குழம்பு வைக்கிறதுனா இப்பயே ஊற போட்டாதான் உண்டு, அதான் கேட்குறேன். சரி, அப்போ போட்டுருங்க. சரி, போ, நீ போய் படுப்போ. சரிக்கா. குழந்தைனாரே போங்க, உங்களுக்கு தனியா சொல்லணுமா? குக்கிங்க்கு ஒரு ஆள் போட்டுருவோமா மைனி? எதுக்கு? வீட்ல இத்தனை பேர் இருக்கும்போது சமைக்கிறதுக்கு ஆளு? நானும் இப்ப ஸ்கூலுக்கு போகல, வீட்ல சும்மா தானே இருக்கேன். சமையல்ல ஹெல்ப் பண்றதுக்கு அத்தை இருக்காங்க, குட்டிமா இருக்காங்க, வெண்ணிலா இருக்கா. எத்தனை பேர் இருக்காங்க? பத்தாக்குறைக்கு உங்க அண்ணன் வேற இருக்காரு. எல்லாத்தையும் அடுப்புல ஏத்தி ஏத்தி வச்சு இறக்குறது மட்டும்தான் வேலை, வேற பெருசா ஒன்றும் வேலை இல்லை. இதுக்கெல்லாம் போய்கிட்டு ஆள் போடுவாங்க. போங்க, போய் தூங்குங்க, போங்க. ப்ரோ, ஆள் போடுவோமா ப்ரோ? அவர் தான் முக்காவாசி சமையல பாக்குறாரு, அவர்கிட்டயே போய் கேக்குறீங்க பாத்தீங்களா? சரி, வீட்டு வேலைக்கு? டேய், அதெல்லாம் பாத்துக்கலாம், போ, நீ போய் தூங்கு, போ. சரி, ஓகே. குட் நைட் ப்ரோ. மைனி குட் நைட். குட் நைட். குட் நைட். ஏண்டா பிள்ளை, வேலைக்கு ஆள் போடணுமா? அத நான் கேட்கணும். ஏண்டா பிள்ளை, வேலைக்கு ஆள் போடணுமா? அடே, அதாங்க, முக்காவாசி வேலையை பாக்குறது நீங்க தான். அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கா என்னன்னு நீங்க தானே சொல்லணும். கஷ்டமா இருந்தா ஆள் போட்டுருவோம். ஏதோ வீட்லயே வேலை பாக்குறதுனால சரியா போச்சு. வாத்தியார் மறுபடியும் வெளியே வேலைக்கு போனா அப்ப வேணா பாத்துக்கலாம், சமையலுக்கு ஆள் போடுறதுக்கும் வீட்டு வேலைக்கு ஆள் போடுறதுக்கும். குமார் ஏதோ உனக்கு வந்தானாடா? ஆமா, நீங்க சாயங்காலம் போல ஆயில் வாங்க வெளியே போயிருந்தீங்கல்ல, அப்ப வந்திருந்தாரு. கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்கு, மேற்கொண்டு என்ன செய்யலாம் எப்படி செய்யணும்னு அத்தை கிட்ட கேட்டுட்டு போறதுக்கு குமார் அண்ணாவும் அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. சரி. மைனியை கூட்டிட்டு போயிட்டு வர சொன்னாங்க அத்தை. ஐஸ்வர்யா வீட்டுக்கா? ஆமா. சரிடா, மேல கழுவிட்டு தூங்கலாமா? வாங்க, எந்திரிங்க, மெல்ல எந்திரிங்க, வாங்க. எங்க விளக்கெண்ண நேரத்தோட காலியா போச்சு. இன்னைக்கு தறிக்கு ஆயில் வாங்க போனோம் இல்லடா, அப்போ சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தாச்சா? சரி, அப்ப வாங்க. வாங்க, மெதுவா எந்திரிங்க, வாங்க. என்னங்க கமலப்பா? கீதா, என்னம்மா? எதுக்கு இப்படி கத்துற? பயந்துட்டேன். பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமில்ல, இங்க பாருங்களேன். என்ன இருக்கு பாக்குறதுக்கு? இங்க பாருங்க கமலப்பா, இந்த செடியில பூ பூத்துருக்கு. ஆமா, இந்த செடியில ரொம்ப நாளா பூவே பூக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அந்த செடியா இது? ஆமா, பாருங்களேன், எனக்கு சந்தோஷத்துல படபடன்னு இருக்கு. ஏன், எதுக்கு? இல்ல கமலப்பா, இந்த செடி பூக்கவே பூக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்த, திடீர்னு எப்படி பூத்தது? என்னமோ தெரியலையே, ஆனா என் மருமக தான் இந்த செடிக்கு இப்ப கொஞ்ச நாளா தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா. அவ கைப்பட்ட ராசின்னு தான் நினைக்கிறேன்.
பரவாயில்லையே, உன் மருமக பூக்காத செடியையும் பூக்க வச்சுட்டாலே. நல்ல ராசியான பிள்ளைதான் போல. ஆமா கமலப்பா, என் மருமக ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் போல. எவ்வளவு உரம் வாங்கி போட்டிருந்திருப்போம் இந்த செடிக்கு, ஒரு நாளாவது பூத்து இருந்திருக்குமா? கீத்துமா, நீ ஒண்ணு பண்ணு. இந்த செடியில பூத்த முத பூவை உன் மருமக கையாலேயே பறிக்க சொல்லி சாமிக்கு கொண்டு போய் வச்சு பூஜை பண்ண சொல்லு. சரி கமலப்பா, முதல்ல என் மருமக சாருகிட்ட இதை காட்டணும். நான் போய் கூட்டிட்டு வரட்டா? சாருமா, நீயே வந்துட்டியாடா? இங்க வா வா, இங்க வாவே. என்ன மாமா? சாரு இங்க பாரு, இந்த செடியில பூ பூத்துருக்கு. ஆமா தே, அழகா இருக்குல்ல பூ. உன்னைய மாதிரியே இருக்கு பாத்தியா சாரு? என்னைய மாதிரியா? ஆமா பாரு, எனக்கு இந்த பூவை பார்த்தா ஓ முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. சாருமா, இந்த பூவை பறிச்சு சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிடுறியா? சரிங்க மாமா. வா, இதை உன் கையாலேயே பறிச்சிரு வா. ஓய், நீ அழகா இருக்க, ஆனா என்னைய மாதிரியா இருக்க? எங்க அத்தை சொல்றாங்க நான் தான் உன்னைய மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தண்ணி ஊத்துனதுனாலயா நீ பூத்த? பாப்பா, பாப்பா, அக்கா. இங்க பின்னாடி நிக்கிறேன்டா. வாங்கப்பா வாங்க. பாப்பா, கத்திரிக்காய் அடிச்சு வந்துருச்சு. வந்துருச்சா? சந்தோஷம் சந்தோஷம். வீட்டை திறந்து விட்டு எங்க போனீங்க? பக்கத்து வீட்டுல தான்டா உட்காந்துருந்தேன், நீங்க வர்றதை பார்த்ததும் ஓடியாந்துட்டேன். வீட்டுக்குள்ள எவனாவது கல்ல புகுந்து இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போறான் ஒரு நாள். அதான் கைவசம் போலீஸ்காரன் வச்சிருக்கோம்ல, கண்டுபிடிச்சு கொடுத்துருவான். பாப்பா, ஒரு ஒத்தாசை வேணும்டா. என்னப்பா? கல்யாண வேலைய நீயும் மாப்பிள்ளையும் கூட இருந்து பாத்துருவீங்க, அது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்குல்ல, இத பொண்ணு வீட்டுல கொண்டு போய் முறையா கொடுத்துட்டு அவங்களையும் கூட்டிட்டு குலதெய்வம் கோயில்ல போய் கோயில் பார்க்க வச்சுட்டு வந்துருவோமா? எங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவங்கதான் உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்ப என் தம்பி இருக்கான்ல பெரியவன், அவனையாவது கூட்டிட்டு போகலாம்ல. மலர் பிள்ளைக்கு நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குல்லடா தாயி, அவளை கூட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைய முடியுமா கற்பனால? அப்ப சின்னவனையாவது கூட்டிட்டு போகலாம்ல. சின்னவன் பொண்டாட்டி படிக்கிறான்ல, படிப்பை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைய முடியுமா? அப்ப நான் தான் வெட்டியா இருக்கணும். அதுல என்ன சந்தேகம்? அதனாலதான் உங்களை கூப்பிட வந்திருக்கோம். தம்பி சும்மா இருப்பா. அப்படிலாம் இல்ல பாப்பா, அம்மா உன்னையத்தான் கூப்பிட சொல்லி சொல்லி விட்டாங்க. நீயும் தம்பியும் ஒரு எட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறீங்களா? ஆட்டும்பா போயிட்டு வந்துடுறோம். குமாரு, கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்த்தா எனக்கு 2 பட்டுச்சாலை எடுத்து தருவியா? எத்தனை சேலை எடுத்து கொடுத்தாலும் ஒண்ணு தானே ஒரு நேரத்துல கட்ட முடியும். வச்சு வச்சு கெட்டு வேண்டா. சரி பாப்போம். பாப்போம்லாம் இல்ல, எடுத்து கொடுக்கணும். ஆமா, ஐஸுக்கு என்ன விலையில சேலை எடுக்க போற? நீங்க இப்பவே ஆரம்பிக்காதீங்கக்கா. சொல்லுடா. அதெல்லாம் இன்னும் ஒன்னும் முடிவு பண்ணல. ஏறு, அவளுக்கு என்ன விலையில எடுக்கிறியோ அதே அளவுக்கு விலைக்கு எனக்கும் எடுக்கணும். இல்லைன்னா அவளை விட 1 ரூபாயாவது கூட போட்டு ஒரு சேலை எடுக்கணும். சரி எடுத்துருவோம். நீங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன செய்வீங்க? என்ன, ஒரு 100 ரூபா மொய் எழுதுனா போதுமா? 100 ரூபா. சரி, 101. பேசாம கருப்பங்கிட்ட சேலையெல்லாம் ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துருவோமா? இது எங்க வீட்டு சேலை எடுத்து எனக்கே கொடுக்க போறியா? எங்கிட்டு போனாலும் கேட்டு போட்டா எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ராஜ்மஹால்ல போய் தான் பட்டுச்சேலை எடுக்கணும். ராஜ்மஹால்? ஆமா, உள்ளூர் கடையில எல்லாம் எடுத்தா கட்ட மாட்டேன். பாப்பா, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட காலு. அப்பா வேலை செஞ்ச காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன்ல, நான் வாங்கி தரேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். யாராவது ஒரு ஆள் எடுத்து கொடுத்தா சேர்த்தேன். சரி இந்தா பத்திரிக்கை எப்படி, நல்ல நேரத்திலே போயிட்டு வந்துருங்க. கொண்டாங்க கொண்டாங்க. குமாரு, சம்மந்தி வீட்டுக்காரங்க கிட்ட பார்த்து பேசணும். அதான் நான் கூட போறேன்ல, பல்ல தட்டி கையில கொடுத்துட மாட்டேன். அதான் அன்னைக்கு நீ இருக்கும் போது தானே பேசணும், பாத்துக்கிட்டு தானே இருந்த. அப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகல, இப்ப ஃபிக்ஸ் ஆயிருச்சுல்ல. இன்னமே வாய் பேசணும்னா வாயை தச்சிட மாட்டோம். தச்சிருவோமா? சரி சரி தச்சிருவோம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சரி யாரை கிளம்பு. இப்ப போயிட்டு வந்துடுறோம்ப்பா. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். வீடை பூட்டி பக்கத்து வீட்டுல சாவியை கொடுத்துட்டு வரேன்டா. மாமா மத்தியானம் சாப்பிட வந்தாலும் வருவாரு. அதுக்குள்ள வந்துடலாம், அரை மணி நேரம் கூட ஆகாது. போனோமா, பத்திரிக்கை கொடுத்தோமா, தகவலை சொன்னோமா, கிளம்பி வந்தோமான்னு இருக்கணும். சரி சரி கிளம்பு கிளம்பு. இப்ப சார். ஐசப்பா. அட வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க. பாப்பா வாயா. வந்துட்டோம் வந்துட்டோம். எல்லாரும் வீட்ல தான் இருக்கீங்களா? எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம். உட்காருங்க, இந்த வாரே. ஏங்க ஏங்க ஐசப்பா. வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க. பாப்பா வாடா தாயி.
ஐசப்பா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்டா, நல்லா இருக்கும். சரி உட்காருங்க உட்காருங்க. இல்ல பெரியவங்க நீங்க உட்காருங்க. அடே நானு. அதான் பாப்பான்னு பேர் வச்சிருக்கோம். சரி ரைட்டு. பத்திரிக்கை கொடுத்துட்டு தகவலை சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுவோம். இல்லடா, உக்காந்தா சர்பத்து கிருப்பத்து கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு வெளியே வாங்கி தரேன். குமாரு நிஜமாவாடா? எஸ் எஸ் வாங்கி தரேன். ஐஸ் சர்பத்தா ஐஸ் இல்லாத சர்பத்தா? ம் சொல்லு. சார் பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்கு. வந்துருச்சா? சந்தோஷம் சந்தோஷம். அப்பா இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு கோயில் பாக்கு வைக்க என்னைக்கு போலான்னு கேட்க சொன்னாங்க. பத்திரிக்கை ஏதாவது டிசைன் போட்டு அடிச்சிருக்கலாம். அந்த காலம் மாதிரி மஞ்சள் ரோஸ் கலர்லயே அடிச்சிட்டீங்க போல. கொஞ்சம் காசு கூட போட்டு கிராண்டா அடிச்சிருக்கலாம்ல. என்னதே கிராண்டா அடிச்சாலும் இதான மங்களகரமா இருக்கும். அதுவும் சரிதே, அதுவும் சரிதே. கல்யாணத்தை எப்படி ஆடம்பரமா பண்றோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி சந்தோஷமா வாழ்றோங்கிறது தான் முக்கியம். இத ஆட்டோவுக்கு பின்னாடியே எழுதலாமே. பத்திரிக்கையில எல்லா சொந்தக்காரங்க பேரெல்லாம் போட்டிருக்கா? நீங்க எழுதி கொடுத்த எல்லார் பேரையும் போட்டாச்சு. ஏதாவது விடுபட்டு இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் ப்ரூஃப் பார்க்கும்போதே நல்லா செக் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்க ஒருக்கு பாத்துக்கோங்க. அப்புறம் உன்னைய விட்டு போச்சு என்னைய விட்டு போச்சுன்னு கோளாறு வரக்கூடாதுல்ல, அதுக்குதான் சொல்றேன். இல்ல சார், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இன்னும் என்னத்துக்கு சாரு சாருன்னுக்கிட்டு மாமான்னு கூப்பிடுறா? ஐயா சாமி, போதும் போதும், இருமல் மருந்தெல்லாம் கொண்டு வரல. சரி, என்னைக்கு கோயில் பாக்க வைக்க போலான்னு சொல்லுங்க. வீட்டுல கலந்து பேசிட்டு சொல்லட்டுமா? சரி, அப்ப கலந்து பேசிட்டு தகவலை சொல்லுங்க, நாங்க கிளம்புறோம். உட்காருடா பாப்பா, வந்ததுல இருந்து நின்னுகிட்டே இருக்க, ஒன்னும் சாப்பிடவும் இல்ல. இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த வெளியில போய் நல்ல சர்பத்தா வாங்கி தரேன் இருக்கான். பாப்பா உட்காருடா, டீ போடுவோம். அடிக்கிற வெயிலுக்கு டீயா? வேண்டாம் வேண்டாம், இந்த சர்பத்து குடிக்க போறோம். சரி போயிட்டு வரோம். சரி எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். சரி வாங்க வாங்க. போயிட்டு வரேன். ம். டே என்னடா என்னடா பிள்ளை? வயிறு வலிக்குது. அச்சச்சோ, ஏம்மா ஏம்மா என்னம்மா? வயிறு வலிக்குதுன்னு அத்தை கிட்ட சொன்னா சீரக தண்ணி வச்சு கொடுத்தாங்க. சூட்டு வலியா இருக்குமோ என்னமோன்னு பாக்குறதுக்கு. அத குடிச்சும் வலி நிக்கல. கணேசா டே. என்னே தனியா பாத்துக்கோ கணேசா, நான் மைனியை கூட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். ஆட்டும்னே ஆட்டும்னே. தங்கப்பிள்ள வாடா. இருங்கங்க, அத்தை கட்டப்பையில ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தை வந்துடட்டும். என்னடா பிள்ளை? வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. அடே அது இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க? நீங்க தானங்க வலி வந்தா டென்ஷன் ஆக கூடாது, பதட்டப்படாம இருக்கணும்னு சொன்னீங்க. சரியா போச்சு. வாங்கடா வாங்கடா பிள்ளை. கணேசா ஒரு 11 மணிக்கு மேல தம்பிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிரு. அது வரைக்கும் கால் பண்ணிடாது. அவனுக்கு ஏதோ கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னான். முடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணு. ஆட்டும்னே நீங்க கிளம்புங்கண்ணே முதல்ல. உங்களை யாருடா நடந்து வர சொன்னது? எங்க சீரக தண்ணிய குடிச்சிட்டு மெல்ல நடந்து கொடுன்னு அத்தை சொன்னாங்க. அதான் சும்மா எதுக்கு நடந்து கொடுக்கணும், விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்தேன். நல்லா வந்தீங்க. சரி வாங்க. ஆமா அக்காவுக்கு சொல்லணும்ல. என்னே அக்காவுக்கு நான் சொல்றேன்னே, நீங்க முன்னாடி போங்க, அக்கா பின்னாடி வருவாங்க. சரி சரி வாங்க வாங்க. ஐயா நீ போய் கார் எடு, நான் பிள்ளைய கூட்டிட்டு வரேன் போ. சரிங்கம்மா.